பேரா பங்கூர் தீவில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் மாசிமக திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் பல மாநிலங்களில் இருந்து வருகை புரிந்த பக்தர்கள் பால் குடங்களை ஏந்தி தங்கள் காணிக்கையை செலுத்தினர். சுங்கை பினாங் பசார் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இத்தீவில் வேலை செய்த மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்களால் நிறுவப்பட்ட இந்த ஆலயம் இன்று சுற்றுப்பயணிகளையும் கவரும் இடமாக விளங்கி வருவதாக இப்போ பாரத் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் தெரிவித்தார். இன்றைக்கு பல இடத்துல நாட்டில இருந்து வெளியே வராங்க. இது ஒரு டூரிஸ்ட் சென்டர் ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலை அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கி நேராக இப்போ லுமூட்லேருந்து நேராக இங்கே இறங்குற மாதிரி அந்த வசதி செஞ்சால் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இங்கே ரொம்ப பாராட்டமான விஷயம், இங்கே மீனவராக இருந்தாலும் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் கட்டி இங்கே வருஷக்கணக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பேர் இங்கே படித்தவங்க நல்லா வந்திருக்காங்க. பங்கூர் தீவு மக்களின் ஒத்துழைப்பினால் இந்த ஆலயத்தை சிறப்பாக வழி நடத்தி திருவிழா கொண்டாட முடிவதாக ஆலய தலைவர் ஜே மோகனதாஸ் தெரிவித்தார். இந்த ஆலயம் ஒரு 90 வருஷங்களுக்கு மேல உள்ள ஆலயம்ன்றாங்க. அந்த காலத்துல இந்தியாவிலிருந்து வந்த மீனவர்கள் உருவாக்கப்பட்ட ஆலயம். இதை பங்கூர் வாழ் மக்கள் எடுத்து இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம வர பக்தர்கள் முழு ஆதரவு கொடுத்து இந்த மாசி மகத்தை நடத்துவதற்கும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இருக்காங்க. இதனிடையே இத்திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை பரிணாம செய்திகளிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர். இங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்திருக்கிறது தமிழ் மக்கள் மட்டும் இல்ல, தமிழர்கள் மட்டும் இல்ல, சீனர்கள், மற்ற மாநிலத்திலிருந்து, முக்கியமா வெளிநாடுகள்ல இருந்து கூட மக்கள் பிரசித்தி பெற்று இந்த திருவிழாக்கு வராங்க. இந்த கோயில், இந்த வளாகத்தோட கோயில்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 36 வருஷமா வியாபாரம் பண்ணி இருக்கிறேன். இதுக்கு காரணம் என்னோட பிறப்புல இருந்து நான் இந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். என்னென்ன பக்கத்தில் ஆயத்தவர் பட்டணத்தில் இருக்கிறவன். பெரும்பாலும் பழைய கோயிலை விட இப்ப புதுப்பிக்கப்பட்ட கோயில்ல பெரிய அளவுல கூட்டம் சேருது. பங்கூர் தீவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த சுற்றுப்பயணிகளும் கலந்து கொண்டனர். இதில் அதிகமான சீனர்களும் பால் குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தியது பலரின் கவனத்தை ஈர்த்தது. மற்றொரு நிலவரத்தில் பல ஆண்டுகளாக இழுபறியில் இருந்த பங்கூர் தமிழ் பள்ளியின் கட்டட பணி தற்போது மாநில அரசாங்கத்தின் 1,42,00,000 ரிங்கிட் நிதியின் மூலம் தொடரப்படுவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்து ஆ சிவனேசன் அறிவித்துள்ளார். அதை கட்டுமான வேலை ஆரம்பிப்பதற்கு மிக மிக சிரமமாக இருந்துச்சு. கோவிட் வந்துச்சு. கோவிட் காலத்தில் அப்போ அரசாங்கம் ஒன்றும் செய்யலை. அது 3 வருடம் தாமதம். இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இறுதியில்னா அரசாங்கம் இந்த 3ஆம் தேதி புது டெண்டர் திறப்பாங்க. அந்த புது டெண்டரோட விலை 14.2 மில்லியன் ரிங்கிட். அப்போ இப்போ காசு குறைவு, கட்ட முடியல, கைவிடுவோம் அப்படின்ற அர்த்தம் இருக்காது. இன்று பங்கூர் தமிழ் பள்ளிக்கு வருகை தந்த டத்து ஆ சிவனேசன் பள்ளி நிர்வாகத்தினரை சந்தித்து பேசிய பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்த அறிவிப்பை செய்தார். இந்த கட்டுமான பணி இவ்வாண்டு மே மாதம் தொடங்கி 2027ஆம் ஆண்டு இறுதியில் நிறைவு பெறும் என்று சுங்காய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.